ஆக்களுக்கு போட்டபடி இருக்குது. நீ அடுத்து போய் கொண்டு கங்காளி எல்லாம் கொடுத்துட்டேன் தெரியும். அங்கே அந்த பக்கம் பட்டி கொடுத்தாச்சு. இங்கால தான் கொடுக்கல. என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன அடிப்படையில் அந்த கொடுக்குறீங்க? தோட்டம் செய்கிறது கஷ்டப்பட்ட பொருத்தமான ஆக்களை தான் நாங்கள் அதை கொடுத்துருக்கோம். நல்ல பொருத்தமான ஆக்கள், நல்ல பொருத்தமான ஆக்கள் ரெண்டு மூணு ரெண்டுலாம் எடுத்தேன். செய்யக்கூடிய எப்படியா நாக்கள் இல்லை உண்மையா அந்த தோட்டம் செய்யறது சரியா? சரி, வணக்கம். இன்றைய தினம் எழுதுமட்டுவாழ் பிரதேசத்தில் மக்களின் முறைப்பாட்டுக்கு ஏற்ப இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கோம். இது 2 நாளுக்கு முதல் நமக்கு அறியப்பட்டது. இன்றைய தினம் அந்த களத்தை விஜயம் செய்து பார்த்துருக்கிறோம். இதே பிரச்சனை இதே இடத்தில் மட்டுமில்லை, பல இடங்களில் சாவச்சேரியில் சென்று பார்த்துருக்கிறோம். இதே மாதிரி சாவச்சேரியை பொறுத்த வரைக்கும் எழுதுமட்டுவாழ் தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் கனிய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கனிய வளத்தாலும் இதுக்கான அதிகாரங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கனிய வளத்தால் 2 அடிக்கு மேல் அகல முடியாது. அவ்வாறான இடங்களில் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொண்டு ஆழமாகவும் தென்மராட்சியில் பல இடங்களில் அகழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு வெகு விரைவில் நமது அரசாங்கம் பூரணமான ஒரு மக்களுக்கான விரோதமில்லாத செயற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இன்று அரச கட்டமைப்பொன்று மாறியிருக்கிறது இலங்கையில். ஆனால் அரசியல் கட்டமைப்பு ஒன்று மாறியிருக்கிறது. ஆனால் அரச கட்டமைப்பு பழைய இயந்திரத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் மக்கள் நேயமுள்ள அரசாங்கங்கள் என்ற ரீதியில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுப்போம் என்பதும், அதே நேரம் இந்த பாதை என்பது வீதியோரமாக இருக்கும் பாதையில் மண்ணை அள்ளி எடுக்கும் நிலைக்கு இந்த இடம் சென்றிருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக இன்றைய கலைஞரும் போலீசாருடன் கலந்தாலோசிக்கிறேன், டிஎஸோடையும் கூப்பிட்டு கதைத்து இதற்கான நடவடிக்கை எதிர்வரும் காலத்தில் கடுமையான தண்டனை எதிர்க்க இதற்கான ஒரு விசாரணையை ஆரம்பிப்பதற்கும் போலீசாருக்கும் அதே நேரம் எதிர்வரும் காலத்தில் ஏதாவது போலீசாருக்கும் எம்மாலான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு மேலான இதுக்கு அருகில் இராணுவ முகாமும் உண்டுள்ளது. இதற்கான நடவடிக்கை என்னென்ன இது மக்கள் குடியிருப்பு இல்லாத பிரதேசம், வயல் சார்ந்த பிரதேசம். அதனால் மக்கள் இல்லாத டைமில் இரவுகளில் இவ்வாறான கடத்தல் நடைபெறுகிறது. இதற்காக எதிர்வரும் காலத்தில் எங்கள் சாவச்சேரி போலீசாருக்கும் அழுத்தங்களையும் ஒரு மக்களின் அழுத்தத்தை வழங்கி இவ்வாறான நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். ஏனென்றால் மண் மாபியாவென்றது இங்கே பாரியளவில் ஒரு துன்புறுத்தலை ஏற்படுத்துகிறது. இங்கே மட்டுமில்லை, கிளிநொச்சி பிரதேசத்திலும் அதே இருக்கிறது. பல மக்கள் முறைப்பாடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரச கட்டமைப்பு ஒன்று மாறியிருக்கிறது. அரசியல்வாதிகள் மாறியிருக்கிறார்கள். ஆனால் இதே அரச கட்டமைப்பில் இயங்கும் சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டு வண்ணமே இருக்கிறது எமது ஆட்சியிலும். அதை எதிர்வரும் காலத்தில் முற்றாக இடைநிறுத்துவதற்கு எம்மாலை என்ற உதவிகளை பெற்றுக் கொடுத்து மக்களுக்கு கொடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். ஏற்றி கொண்டு போய் வந்தாங்க எடுத்துட்டு ஓடிட்டான். அந்த மலை உடனே நான் மழை விட்டு வாரம் கூடிய மழை நரக விட மழை அந்த வீல் எல்லாம் உடைஞ்சு நான் தான் செட் பண்ணி கொடுத்தேன்ல. ஒரு வழி இல்லை, சென்னை தாங்குறது இல்லை. இப்போ சொன்னாரு மாட்டேங்கிறாங்க வெளி கிடைக்கின்றாலும்
நீங்க எழுதினாலும் அது பிளேஸ் இப்ப நாங்கள் அந்த நேரம் இப்ப மத்திய 2015ஆம் ஆண்டு நாங்கள் தோட்டத்திலே வந்த ஆரம்பத்திலிருந்து டிஏக்கு கடிதம் எழுதி கொடுத்து சரிவேற ஆணி போட்டு தான் விட்டாது கடைசி ஆமியை கொண்டு இருக்கா பிடிப்பிச்சு கொடுத்துறாங்க. கொடுப்போம் கொடுத்தவங்க பார்க்க மாட்டாங்க. இப்ப அந்த ஏற்றுற நேரம் சரியா இல்லாம 1 மணிக்கு ஏத்துறாங்க இவர் தோட்ட பைசிக்கு நான் கிடக்குது வேந்து 20 ஆட்சி பண்ற போறீங்க. இவே வேண்ட ஒரு ரூபாய் கலைக்கிற என்ன கதையா இருக்கு? வேண்ட வர போற உண்மைதான் கதை. உங்களுக்கு இப்ப என்ன அதான் கதைக்கிற மாதிரி மரியாதை கதைக்கப்படும். இந்த மரியாதை தெரியும் நாங்க என்ன கதைக்கப்படும். என்ன சொல்லுங்க பாப்போம். அவாவும் மார்க் கரைக்கிறான். இது அவ என்ன வெச்சு இப்ப நாங்க நடவடிக்கை செய்வோம் வேணும்டா. இங்க வந்து நீங்க வரிய போட்டுட்டு வந்து எங்களோட இப்ப நாங்கலாம் இதுக்கு இப்ப என்ன புளையா கதைச்சது உள்ள பிரச்சனையே சொன்னா இல்ல இல்ல என்ன புளையா கதைச்சதுதான் கேக்குறேன். உள்ளத சொன்னாலும் அது பிரச்சனை உங்களுக்கு. சார் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்ப என்ன சொல்லுங்க பாப்போம். முதல் மரியாதையா கதைக்கப்படும். அப்படி இல்லையம்மா. இப்ப என்ன பிரச்சனை என்றால் என்ன பிரச்சனை இப்ப இன்றைக்கு நேற்று நடந்த பிரச்சனை இல்லை. இப்ப 7-8 வருஷம் தான் நடக்கிற பிரச்சனையை நாங்களும் சொல்லி கலைச்சு போனோம். அந்த ஆதங்கத்துல தான் கதைக்கிறோமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு இதாண்டு சொல்லி நாங்கள் கதைக்கிறோம். எல்லா இடம் வள்ளுப்படுறாங்க விட்டத்துல கிடக்குறோம். இல்ல 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 கிடந்து குத்தி கிடந்த குத்தி ஒரு நாளும் விட ஒரு நாளும் இது 3 நாள் தான் இந்த லவம் நடக்கும். 1 மணிக்கு முதல்ல பாதி எப்படி பாத்து போலீஸ் வந்து ஆமியா போடுங்க. ஆமியா போடுங்க. வாராங்கன்னு சொல்லுங்க. நம்பர் இருக்கல்ல உங்களுக்கு? இது ரோட் 60 அடி பாதை. இது 30 அடி. 60 அடி பாதை இது. இந்த அபில வித்தால் விவரன் இந்த காணியை வித்தவர். விவரன் காணி சுரேஞ்சுதான். பாதை விட்டு தான் 2 டைம் 60 அடி பாதை கொண்டு சுத்தமா. மேலே இருந்து அங்க தொங்கல் மட்டும் 3 ஏக்கர். இப்ப நீளமாக்குறாங்க. 3 ஏக்கர் காணியை பாதை கண்ட விட்டவர். 3 ஏக்கர் சுத்தமா வெறும் இந்த பாதை. நாம வேலி ஓடை அங்கால போட்டு அந்த அழகேக கூட வந்து தான் திருப்பி அங்கால போட்டேன். இந்த காணி உங்கண்டா. இத வேண்டாம். இது நம்பித்தவர். வித்தவினே எங்கள பிரதேசத்துல கூட தென்மாட்சி கிழக்கு பிரதேசத்துல இஞ்சாங்க கூட அது இப்ப ஒரு குளத்தை இல்லாமல் தரவே ஆக்கிட்டாங்க. குளத்தை வந்து பெட்டி வயல்வெளி ஒரு குளத்தை குளம் கட்டு கிடக்குதா குளங்கள் இப்ப கட்டொன்னும் கிடையாது. நீள விட்ட தாழ்வமான இடம் ஒரு 3 டிப்பரை பார்க்கிறா தெரியாது அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அதை விட வயல்வெளி ஒரு வயல்வெளி நீர்வீழ் வழிகண்டா வயல்வெளி அந்த வயல்வெளி கிளாரி வயல் செய்த வயலும் ஒரு 11 மணிக்கு தொடங்கி தான் முடியும். நீங்க நாளை வாரன்னு காணே இல்ல. இல்ல பாத்து போறீங்க போலீஸ் நீங்க. நாங்கள் புடிக்க வரைக்கும் இது அதலே கொண்டு வந்து அப்படியே கச்சார கொண்டு முடியாடி கொண்டு விடுறாங்க. முதல்ல அண்டே அது அப்படி சரி அந்த தென்னங்காணிக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு போடுறோம். முந்தி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதுக்காக அவங்கள்ட்ட சொல்லி சொன்னாங்க. யார் முப்படையிட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க தாங்கள் ஒரு ஆளை போடுறோம். அதே மாதிரி எங்களோட அந்த சந்தி இருக்கല്ലോ சந்திலையும் தாங்களும் போடுறோம். அவையிலையும் ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டால் ஓகே அந்த மாதிரி சொன்னாங்க. நான் போய் காய்ச்சி நீங்கள் அதுக்கு வெளியில வந்தாங்கன்னு சொன்னா தாங்களும் பண்ண ஒரு அளவு விடுறோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு அளவு விடுறோம். அந்த போட்டோம்டா சரி சொல்லுங்க. இப்ப எங்கட இடங்கள்ல எல்லாம் மண் போகுதுன்னு சொல்லி போன் அடிச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்னா உடனே நம்பரை அப்படி சொல்ல பிரச்சனை. இந்த நம்பர்ல தான் வந்த இந்த நம்பர்ல தான் வந்து இல்ல. இப்ப போலீஸ் சொல்ற இதை எப்படி சொன்னா அவன் 5 சந்திலையும் தாண்டி ஆகல போட்டிருக்கிறான். அப்ப தாங்கள் நீப்படுத்து வெளிக்கிட இங்க நியூஸ் போடுமா வாரான அவன் போயிடும். ஜனம் கொடுக்குற நியூஸ் இது தெரியும் தானே இல்ல என்ன இடத்துல மொபைலுக்கு எந்த போலீஸ் பலிக்கிட்டதோ என்ன சொல்லுங்க போலீஸை நம்பிடாது இதுக்கு அவங்க வெளிப்படையா
அரச கட்டமைப்பு மாறி நீங்க தான் சொன்னீங்க கதையுங்க இந்த இவர் நான் வந்து கேட்டேன் பேசி கொண்டிருக்காரு இப்ப இதுல அதான் நான் சொன்னேன்னா இதுல நாங்கள் இல்ல இவகிட்ட போய் நின்னா இப்போ கமிஷன் நடக்கும் நாங்க 2016ல இருந்து கடிதம் எழுதி கொடுத்துருக்கோம் சம்பளம் எழுதி கொடுத்துறாங்க அவங்க கூட எழுதி கொடுத்துறாங்க அது சரி இன்றைக்கு நேற்று எழுதி கொடுக்க 2016 பட்டு வரைக்கும் என்ன சொல்லுங்க மண் பிரச்சனை நான் நாங்க எழுதி கொடுக்க எங்களுக்கு இப்படி வேற நிறைய பொதுவா நிறைய இடங்கள் இருந்தாலும் அப்ப நாங்கள் அதை என்ன செய்யறோம் நம்புறேன் அந்த ஊர்ல நம்பிக்கையானங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம் அவியல் எங்களுக்கு எழுத மட்டும் இல்ல இதே மாதிரி ஒரு இடம் தான் இப்ப இரவு 12 மணிக்கும் ஒரே போன் எடுத்து கொண்டிருப்போம் என்ன செய்யறது நாங்கள் இப்ப ஒரு தெரிஞ்சாக்கள் எடுக்கிறோம் ஜிஎஸ் அல்லது நாங்கள் சொல்லி வச்சாக்கள் எடுக்கிறோம் எடுத்து உடனே இப்ப இந்த STF-க்கு கொடியாமம் 19 ஒரு மாதிரி அங்கே அடிக்கடி போலிக்கிட்டோம்னா நின்று ஆனால் அதுக்கு முதல் எங்களுக்கு அந்த மெசேஜ் வரமுன்னா பெரிய ஒரு இரணம் எடுக்கணும் அவ்வளவு ஆழமா அந்த பிரைவேட் லேண்ட தோண்டிட்டோம் அதுக்கு பிறகு குறைஞ்சு நான் வேண்ட சொன்னேன் இப்ப என்னண்டா எங்களுக்கு உண்மையாவது கஷ்டம் உங்களோட நம்பரை கொடுத்துட்டா 12 ஒரு நாள் இல்லாம ஒரு 12 1 மணி தொடங்கி 4 மணி மட்டும் அடிச்ச ஒரு தூரம் எடுக்கல 4 மணி தான் எடுத்தவே ஆனால் அவங்க போட்டாங்க இப்ப இதுல இருந்து 300 மீட்டர் வரை இல்ல அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் நான் சொல்ல இராவு யாரும் எடுக்க மாட்டோம் இப்படி இராவு அந்த இப்ப நம்பிக்கையான எல்லார்டையும் அதுக்கு கொடுக்கல எல்லாரும் எங்களுக்கு எடுத்த என்னடா மயூரணத்திரியும் தானே இவரே கடைசியில பயந்து தராம விட்டுட்டேன் நான் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தேன் இல்ல இவர்கிட்ட நான் கேட்டேன்னா உரியாக்கல சரியா சொல்ல கொஞ்சம் சொல்லிட்டு விட்டுட்டார் எனக்கு ஆபத்து சொல்லி ஆனா அடுத்த சொன்ன அவ்வளவு பெரிய உள்ளுக்குள்ள போடு வச்சுறாங்க நாங்க அப்படிதான் நாங்கள் இதுல இருந்து 300 மீட்டர் தான் வரும் வந்து வரும்போது இந்த மாதிரி கிடங்க எடுக்க மாட்டேன் லேடிஸா இருந்து எனக்கு ஆமியோ போலீஸ் கூட 1500 உள்ள எங்களே அந்த அப்படி ஒரு நிலைமை இருந்தோம் அப்படி இருந்தா நம்புறேன் என்னட்டு யாராவது அப்படி அந்த நேரம் எடுத்தால் உடனே அத்தனை இதுக்கும் கடைசியாக தான் அடிக்கிறான் போலீஸுக்கு அதுக்கு மேலே STF கட்டடங்களுக்கு அடிச்சு சொன்னால் அந்த போனாலாவது கொஞ்சம் குறையட்டும் உங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியும் அது அப்படி அவ்வளவு தூரம் தான் மற்றபடி சும்மா ஜேசிபி பக்கத்துல இந்த விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் அதைத்தான் செய்யுங்க நினைச்சா கட்டுப்படுத்த நினைச்சா கூட நீங்கள் அவ்வளவு ஜேசிபி அரச சிஸ்டம் மாறி இருக்குது ஆனா அரச கட்டமைப்புல இருக்கிற பழைய கட்டமைப்புலாம் இயங்கி கொண்டிருக்குது அந்த இடையிலான அரசியல் தொடர் கொண்டு துண்டிக்கப்பட்டிருக்குது நாங்கள் அரசியல் பாவிக்க போறது இல்ல எங்கடையாக்கள் மணல் கொள்ளையில ஈடுபட போறது இல்ல லஞ்சம் பண்ண போறது இல்ல அதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் ஆனா எதிர்வரும் காலத்துல இதுக்கான அரச கட்டமைப்பை சிறந்த முறையில் இயக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அது கண்டிப்பா இது வந்து இப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது எதிர்காலத்துல போயிட்டு நான் கதைச்சு போட்டு இதோட இராணுவத்தோட கதைச்சு வழங்க முடியுமோ அதை செய்ததெல்லாம் எந்த உத்தரவாதத்தை எல்லாம் பட் இதான் வந்து பாத்துருக்காது இதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்க முடியும் நடவடிக்கை ட்ரை பண்றோம் இல்லையான்னு சொல்லலையே தடுத்து நிறுத்தலாம் இப்போதான் தடுத்து நிறுத்தலாம் சட்டவிரோத தடுத்து நிறுத்துவோம் போலீஸ் பிடிச்சிட்டு இப்ப கோர்ட்ல கொண்டு போனாலங்க திரும்ப வாகனங்கள் போய் தான் இந்த ரோடு முழுதும் பழுதாகிற காரணம் புது ரோட்டை போட்டாலும் ஹெவியான வாகனம் போய் தானே பிரச்சனை அதுக்கப்புறம் செய்ய மாட்டான் ஒரு டிப்பரை எடுத்து அரசு உடமையாக்கினா முதலாவது பிரச்சனை அரசு உடமையாக்கணுமே அதுக்கு என்ன அத்தனை பாலஞ்சலாம் CCTV ಕೆಟ್ಟಿ ಭಾರತೀಯ ತುರಾಕ್ತಿಯ ಪ್ರಧಾನ ಭಾರತಮ ತೀನಂದ ಬೆನ ಬೆನ ಭಾಗನ ಏನವ ದನ್ನನೆ ಮತ್ತೆ ಮೀ ಅತಲೇನ ಕೂಡ ತಮ್ಮ ಎಲ್ಲ ಕಂಡು ಮೈರ ನೊಂದ ಕಾಣಿದೆ ಮೇರೆ CCTV ಅಂದ್ರೆ ಬಳಿ ಕಟ್ಟಡ ಅರ ಭಾರತ ಮಾಹಿತಿ මේක JCP අවිල්ල කපලා තියෙනවා CCTV එක තියෙනවා මෙතන කෙප්පේලි පාරෙන් තමයි ගන්න එන්නේ නේද අර වෘතබල පාරද තියෙනවා ඔව් වෘතබල පාර යනවා මේ අන්ත කෙප්පේලි පාර ක්ලාලේ எப்படி இருக்கல அந்த கச்ச பார மெயின் பாரதிய அத்துலே பாத்துல பரணியில எந்த இடம் இருந்தது குவிக்கப்பட்ட இடங்கள் பரணி எந்த இடம் கொஞ்சம் கொண்டு because you know in எழுதுமட்டுவால்
15, 20 feet the deep they mine the sand. You know that place. So we have to save this place. Now there is stop. Now stop. Yeah. So you have to We save this place. Actually, last year and few months we actions and Then stop. then Maseri, Varani and Eldumattual area all stop. Ketpeli and this area now problem. මේ වෙලේ එක මරදනා මඩම් මරදනා වන්දිය නවත්දාන්න අගල විශ්වාස பிளானிக்க இருக்கு பழையில இருக்கு கிளாலி அள்ளிப்பள்ளியில இருந்து வர ஏசிபி இதுல நிக்கக்கூடிய எல்லாரும் வந்து விடத்தப்பளை சேர்ந்தாங்க அது கிளாலி பழைக்குரியார்கள் இதெல்லாம் தோட்டத்துக்கு மட்டும்தான் நிற்போம் கரம்பத்துக்கு இன்னும் இதே டிவிஷனுக்கு அடுத்த டிவிஷன் சுடலையும் அழுதானையும் சரி வணக்கம். இன்றைய தினம் எழுதுமட்டுவாழ் பிரதேசத்தில் மக்களின் முறைப்பாட்டுக்கு ஏற்ப இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கோம். இது 2 நாளுக்கு முதல் நமக்கு அறியப்பட்டது. இன்றைய தினம் அந்த களத்தை வந்து விஜயம் செய்து பார்த்துருக்கிறோம். இதே பிரச்சனை இதே இடத்தில் மட்டுமில்லை, பல இடங்களில் சாவச்சேரியில் சென்று பார்த்துருக்கிறோம். இதே மாதிரி சாவச்சேரியை பொறுத்த வரைக்கும் எழுதுமட்டுவாழ் தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் கனிய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கனிய வளத்தாலும் இதுக்கான அதிகாரங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கனிய வளத்தால் 2 அடிக்கு மேல் அகல முடியாது. அவ்வாறான இடங்களில் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொண்டு ஆழமாகவும் தென்மராட்சியில் பல இடங்களில் அகழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கு வெகு விரைவில் நமது அரசாங்கம் பூரணமான ஒரு மக்களுக்கான விரோதமில்லாத செயற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இன்று அரச கட்டமைப்பொன்று மாறியிருக்கிறது இலங்கையில். ஆனால் அரசியல் கட்டமைப்பு ஒன்று மாறியிருக்கிறது. ஆனால் அரச கட்டமைப்பு பழைய இயந்திரத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் மக்கள் நேயமுள்ள அரசாங்கங்கள் என்ற ரீதியில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுப்போம் என்பதும், அதே நேரம் இந்த பாதை என்பது வீதியோரமாக இருக்கும் பாதையில் மண்ணை அள்ளி எடுக்கும் நிலைக்கு இந்த இடம் சென்றிருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக இன்றைய போலீசாருடன் கலந்தாலோசித்து டிஎஸோடையும் கூப்பிட்டு கதைத்து இதற்கான நடவடிக்கை எதிர்வரும் காலத்தில் கடுமையான தண்டனை எதிர்க்க இதற்கான ஒரு விசாரணையை ஆரம்பிப்பதற்கும் போலீசாருக்கும் இது. அதே நேரம் எதிர்வரும் காலத்தில் ஏதாவது போலீசாருக்கும் எம்மாலான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏனால் இதுக்கு அருகில் இராணுவ முகாமும் உண்டுள்ளது. இதற்கான நடவடிக்கை என்னென்னா இது மக்கள் குடியிருப்பு இல்லாத பிரதேசம், வயல் சார்ந்த பிரதேசம். அதனால் மக்கள் இல்லாத டைமில் இரவுகளில் இவ்வாறான கடத்தல் நடைபெறுகிறது. இதற்காக எதிர்வரும் காலத்தில் எங்கள் சாவச்சேரி போலீசாருக்கும் அழுத்தங்களையும் ஒரு மக்களின் அழுத்தத்தை வழங்கி இவ்வாறான நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். ஏனென்றால் மண் மாபியாவென்றது இங்கே பாரியளவில் ஒரு துன்புறுத்தலை ஏற்படுத்துகிறது. இங்கே மட்டுமில்லை, கிளிநொச்சி பிரதேசத்திலும் அதே இருக்கிறது. பல மக்கள் முறைப்பாடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரச கட்டமைப்பு ஒன்று மாறியிருக்கிறது. அரசியல்வாதிகள் மாறியிருக்கிறார்கள். ஆனால் இதே அரச கட்டமைப்பில் இயங்கும் சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டு வண்ணமே இருக்கிறது எமது ஆட்சியிலும். அதை எதிர்வரும் காலத்தில் முற்றாக இடைநிறுத்துவதற்கு எம்மாலை என்ற உதவிகளை பெற்றுக் கொடுத்து மக்களுக்கு கொடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன்.